நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு இளைஞர்கள், பெண்கள் என பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ் செந்தமிழன் தொகுதிக்குட்பட்ட கொள்ளிடம் ஒன்றியம், அரசூர், எருக்கூர், புத்தூர், ஆயக்குடி பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்தை காண்பித்து வாக்கு சேகரித்தனர். மாவட்ட அவைத்தலைவர் திரு என் சந்திரமோகன், ஒன்றிய கழக செயலாளர் திரு பாரி வள்ளல் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு புவனேஸ்வரன், விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் டாக்டர் கே ஜோதிமணி ஆகியோர் விளாத்திக்குளம் தொகுதிக்குட்பட்ட அயன் வடமலாபுரம், ராஜாப்பட்டி, மேலக்கரந்தை ஆகிய இடங்களில் வீடு வீடாக சென்று பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடன் சென்றனர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு மைக்கேல் ராயப்பன் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பொட்டல்புதூர், சிவஞானபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சொக்கலிங்கம், புறநகர் அம்மா பேரவை செயலாளர் திரு சந்திரசேகர் உட்பட ஏராளமான கழகத்தினரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு பொன் ராஜா கும்மிடிப்பூண்டி, ரெட்டம்பேடு, தண்டலச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அவருக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். ஒன்றிய செயலாளர் திரு சுரேஷ், சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பொன் ராஜாவுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி மீஞ்சூர் பேரூராட்சி கழகம் சார்பில் வீடு வீடாக சென்று கழகத்தினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் மீஞ்சூர் பேரூராட்சி கழக செயலாளர் திரு மீ மா மாரி, ஒன்றிய செயலாளர் திரு ஜே வாசு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கணபதி கிளியூர் உள்ளிட்ட எறையூர், கூத்தனூர், அதையூர், பின்னலவாடி, பூண்டி, புகைப்பட்டி, சௌரியார்புரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ் காமராஜ் மற்றும் நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி கழக வேட்பாளர் செல்வி செங்கொடி ஆகியோர் ஒன்றியத்திற்குட்பட்ட குறும்பேரி, ஆமூர், வைப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். நூற்றுக்கணக்கான கழகத்தினருடன் சென்ற கழக வேட்பாளர்களுக்கு பொதுமக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் டாக்டர் முத்தையா யமனேஸ்வரத்தில் உள்ள பெருமாள் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பெண்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு அவரை வரவேற்றனர். கழக மகளிரணி இணைச் செயலாளர் திருமதி கவிதா, நகரக்கழக செயலாளர் திரு ஐ கே சுப்பிரமணியன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் சென்றனர்.